லலிதா சகஸ்ரநாமத்தில் இன்றைய நாமம் குரோதாகாராங் குஷோத்வலா. நேற்று நாம் பார்த்தோம் ராகஸ்வரூப பாஷாட்டியா அப்படின்னு பார்த்தோம். ஒரு மனிதனாய் பிறந்தவனுக்கு பல வாசனைகள் ஜென்மாந்திரத்தில் இருக்கும். ஏன்னா நாம் மனித பிறவி எடுக்கிறோம், பல ஜென்மமாக பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம், பல கர்ப்பவாசத்திலேருந்து வந்திருக்கோம். போன ஜென்மத்தில் நம்ம புழுவாக பிறந்தோமான்னு தெரியாது, மாடாக பிறந்தோமான்னு தெரியாது, ஆடாக பிறந்தோமான்னு தெரியாது. ஆனால் இந்த ஜென்மத்தில் மனிதனாக பிறந்திருக்கிறோம் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதனால் பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம். அந்த பல பிறவிகளில் பல வாசனைகள் நமக்கு இருக்கிறது. வாசனைகள்னால் என்ன அப்படின்னால் காமம், குரோதம், இச்சை, ஆசை. இதெல்லாம் ஒன்றான்னு கேட்டால் ஒன்று மாதிரி தோணும். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு வித்தியாசம் இருக்கும். அப்படி இருக்கையிலே நாம் நேத்திக்கே பார்த்தோம், ஆசை என்றால் என்ன. ஒரு பொருளை அதன் மீது வைக்கக்கூடிய பற்றினால் வருவது ஆசை. அந்த பொருள் எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது பேர் இச்சை. இந்த வித்தியாசம் நமக்கு தெரியும். அதை உதாரணத்தோடு பார்த்தோம். இப்போ இன்னும் உதாரணத்தோடு பார்க்க போகிறோம். ஏனென்றால் அதற்கு அடுத்தது ஒன்று வரும், அது பேர் குரோதம். குரோதம் என்றால் கோபம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு நகை கடைக்கு போகிறோம், ஒரு தங்க கழுத்தில் போடக்கூடிய செயினை வாங்குகிறோம். அந்த செயினை பார்க்குறோம். அந்த செயின் ஒரே ஒரு மாடல் தான் அந்த கடையில் இருக்குது. அந்த செயின் மேலே ஒரு ஆசை இருக்குது, நல்லா இருக்கே, அந்த செயினை போட்டுக்கலாமே அப்படின்னு தோன்றுறது. அது பேர் ஆசை. அந்த செயின் எவ்வளோ ரூபாய் ஆனாலும் பரவாயில்ல, அதை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறது இச்சை. அப்போ நம்ம கேட்குறோம், இந்த செயின் கிடைக்குமா, நல்லா இருக்கேன்னு. அப்போ அந்த கடையில் இருக்கக்கூடிய அந்த முதலாளி சொல்கிறார், இல்லை இந்த செயின் சாம்பிள் பீஸ் தர வேண்டிய செயின் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஐயோ கிடைக்கலேன்னு மட்டும் இல்லை, அந்த கிடைக்காத ஒரு தாபத்தினால் நமக்கு ஒரு கோபம் வந்தால் அது பேர் குரோதம். அதனால் இந்த 3 டேர்ம்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஆசை, இன்னொன்று வந்து இச்சை, அடுத்தது ஒன்று குரோதம். இந்த 3த்தையும் தெரிஞ்சுக்கணும். அம்பாள் இந்த 3த்தையுமே தன் பக்தன் கிட்டேருந்து விளக்குகிறாள். ஏனென்றால் உலகத்திலே ஒரே ஜெகன்மாதா மோட்சத்தையும் கொடுக்க முடியும், மனிதனுக்கு தேவையான லௌகீக வாழ்க்கையும் கொடுக்க முடியும் என்றால் அது சாட்சாத் லலிதாம்பிகை தான். சில தெய்வங்கள் மோட்சத்தை மட்டும் கொடுக்கும். அப்போ அந்த மோட்சத்தை கொடுக்கும்போது லௌகீக கனெக்ஷன் அந்த அளவுக்கு இருந்தால் அது மோட்சம் கிடைக்காதுன்றதுனால லௌகீகம் கட்டாயிடும். ஆனால் அம்பாள் கிட்ட இகபர சுகங்களோடு அம்பாள் மோட்சத்தை கொடுக்கிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அம்பாள் வந்து தன் பக்தனை எப்படி ஒரு நெருப்பில் போட்டு வாட்டி ஒரு இரும்பானது தனக்கு என்ன ஷேப்புக்கு வரணுமோ அந்த ஷேப்புக்கு வர்றதோ, அதே போல் பக்தனை சம்சார சாகரத்தில் அந்த பக்தன் இருந்தாலும் அவனுக்கு பலவிதமான ஆசைகள் இருந்தாலும், பலவிதமான குரோதங்கள் இருந்தாலும், பலவிதமான கிளேசங்கள் இருந்தாலும் அதை நல்வழிப்படுத்துவது அம்பாளுடைய கடமை. அதை செய்து கொண்டு இருக்கிறாள். அதை எடுத்தும் காட்டும் விதமாக அம்பாளுடைய கையில் ஆயுதங்கள் இருக்கிறது. நேற்றுக்கு பார்த்தோம் பாசக்கயிறு, அதனுடைய மகத்துவம். இன்னைக்கு அங்குசம் அம்பாள் கையில் இருக்குது. அதை தான் சொல்கிறார் குரோதா காராங்குஷோத்வலா, குரோதத்தை அழிக்கக்கூடிய அங்குசம். இந்த அங்குசம் எங்கே பார்த்துருக்கிறோம் அப்படின்னால், உங்களுக்கு தெரியும், உலகத்திலேயே பெரிய ஒரு எறும்புலேந்து உயிரினம் எது அப்படின்னால் அது யானை. அப்பேற்பட்ட யானை, ஒரு யானை நினைத்தால் ஒரு ஊரையே துவம்சம் பண்ணலான்னு கேள்விப்பட்டிருக்கோம். பெரிய மரத்தையே விருட்சத்தையே கீழே தள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமம் அந்த யானைக்கு இருக்குது. ஆனால் அந்த யானை பாகனுக்கு கட்டுப்படுதோ இல்லையோ, பாகன் கையில் இருக்கக்கூடிய ஒரு திரவியத்துக்கு கட்டுப்படுறது. அது பேர் என்னென்னா அங்குசம்னு பேர். அந்த அங்குசத்துக்கு அது கட்டுப்படுது. இட் இஸ் அ டூல். அந்த டூலுக்கு பார்த்தா யானை, அவ்வளோ பெரிய யானை பயப்படுறது.
அப்படி என்ன இந்த டூலில் இருக்குன்னா, அந்த டூலில் இருக்கக்கூடிய கூர்மையான ஒரு ஷேப், அந்த ஷேப்பான அந்த டூலை பாகன் என்ன பண்ணுறான்னா யானையோட கால் பக்கத்தில் வச்சிடுறான். அந்த யானையோட கால் பக்கத்தில் வச்சோன்னா அந்த யானை முன்னுக்கும் நகரல பின்னுக்கும் நகரல, அந்த கட்டுப்பாடோடு அது இருக்குது. ஸோ இந்த யானை என்பது எவ்வளவோ பெரிய பராக்கிரமம் இருந்தாலும் பாகனை போட்டு துவம்சம் பண்ணக்கூடிய யானையும் நம்ம பார்த்துருக்கோம். அந்த பாகன் மனசில் 1000 இருந்தாலும் அவனுக்கு ஒரு பயம் கலந்த உணர்வு இருக்கும். ஆனால் அந்த பாகன் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கையில் ஒரு டூலை வச்சுருக்கான். அது பேர் அங்குசம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அங்குசத்தை பல தேவதைகள் வச்சுருக்கார். பிள்ளையார் வச்சுருக்கார், பரமேஸ்வரன் வச்சுருக்கார். பல தேவதைகள் உருவத்தில் நம்ம வழிபாடு முறையில் பார்த்தேன்னா ஒரு கையில் அங்குசம் இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் அம்பாள் வச்சிருக்கிற அங்குசத்துக்கு என்ன மகத்துவம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இங்கே பேச போகிறோம். ஒரு பக்தனுக்கு குரோதம் வந்தால், கோபம் வந்தால் அவன் எப்படி மாறுறான்னா, ஒரு மனித பிறவியில் இருக்கிறவன் யானை போல் மதம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறானா. ஒரு பொருள் தனக்கு வரலன்னா யானை எப்படி மதம் பிடிச்சி சுற்றுறதோ அந்த பொருளை அடைவதற்காக அவன் மதம் பிடிச்சி சுற்றுற மாதிரி ஆயிடுறான். அதனால் அவனுக்கு கோபம் வர்றது. ஒரு தப்பான செயலுக்கு அவனை அந்த கோபம் தள்ளப்பட வைக்கிறது. அதை அம்பாள் தடுத்தாட்கொள்கிறாள். அம்பாள் என்ன பண்ணுறான்னா, அதை மாதிரி ஒரு பக்தன் செய்யும்போது அந்த அங்குசத்தை வச்சு எப்படி யானையை பாகன் நடக்கிறானோ அதே போல் அம்பாள் தன் கையில் இருக்கக்கூடிய அங்குசத்தை எடுத்து தன் பக்தனை நல்வழிப்படுத்துகிறாள் அப்படின்றது தான் அர்த்தம். அதனால் ஒரு கையில் பாசம் எதுக்குன்னா, பக்தன் ஏதாவது தப்பான ட்ராக்கில் போயிட்டால், தன் பூஜையை விட்டு வெளியில் போயிட்டால், அம்பாள் மீது இருக்கக்கூடிய சிந்தனையை விட்டு வெளியில் போயிட்டால் பாசக்கயிறை வச்சு தன் பக்கம் இழுக்கிறாள். அதே சமயம் குரோதம் வந்தால், கோபம் வந்தால் மத யானையை எப்படி பாகன் அடக்குகிறானோ அதே போல் அந்த குரோதம் என்பதை பக்தனை தான் வைத்திருக்கும் அங்குசத்தின் மூலம் தன் பக்தனை நல்வழிப்படுத்துகிறாள். அடக்குகிறாள் இல்லை, நல்வழிப்படுத்துகிறாள் அப்படின்றத நினச்சி நாம் சிந்திப்போம். அம்பாளை தினமும் தியானிப்போம்.